நம்முடைய குழந்தை வளர்ப்பு முறை இருக்கிறதே, அது தனித்தன்மை வாய்ந்தது. சிறு வயதிலேயே, அதாவது சிறு வயது என்றால் என்ன, பிறந்த சில மாதங்களிலேயே அந்த குழந்தைக்கு ஒரு தாள கதியை அதன் உடலிலே புகுத்தி விடுகின்றது. எப்படி என்று பார்த்தோம்னா, குழந்தையை தூங்க வைப்போம். எப்படி தூங்க வைப்போம்? ஜோ 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 என்று சொல்லுவோம். என்னது? ஆதி தாளம் அல்லது ஏக தாளம்னு சொன்னா ஜோ 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 ஜோ. நம்ம விட்டுட்டா குழந்தை சொல்லு, நம்ம விட்டுட்டோம்னா ஜோ 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 தொடரும். தொடர்கின்றது ரொம்ப அழகாக இருக்கும். ஆக அந்த நம்ம அறியாமலேயே அந்த குழந்தைக்கு ஒரு தாள உணர்வை புகுத்தி விடுகின்றோம். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு. குழந்தை மடியில உட்கார பருவம் வந்து என்ன தெரியுமா செய்வோம்? கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் திங்கலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு. இது என்ன விளையாட்டான்னு பாட்டு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த கைகளுக்கு நல்ல பயிற்சி. அது மட்டும் இல்ல, இந்த கைவீசம்மா கைவீசு ஆதிதாளம். கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, ஆதிதாளம் அது. ஆக குழந்தைக்கு அந்த மடியில உட்கார பருவத்தை நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்? கைவீசம்மா கைவீசுன்னு சொல்லி ஆதிதாளம் சொல்லி கொடுக்குறோம். மடியில படுத்திருக்கும் போதே ஜோ ஜோ சொல்றோம், அப்புறம் கைவீசம்மா கைவீசு சொல்றோம். அப்புறம் இன்னொன்னு தெரியுமா? குழந்தை வந்து படுத்துட்டு இருக்கும்போது மல்லாக்க படுத்துட்டு இருக்கோம். அப்ப என்ன சொல்லுவோம்? ரெண்டு கேஞ்சத்து கோவிந்தா கோவிந்தா என்று மேலே தூக்கி தூக்கி கீழே கொண்டுருவோம். அதனை கோவிந்தனை கூப்பிடுறதுக்கு மட்டுமா அது இல்லை, இரண்டு தோள்களும் நம்ம இப்ப என்ன சொல்றோம் இல்ல, ஃப்ரோசன் சொல்றோங்கிறோம். அப்படியே இருந்ததுனாக்க குழந்தைக்கு தோல் வலிக்கும் இல்லையா? அப்ப மேலேயும் கீழே இருக்கும்போது நல்ல உடற்பயிற்சி. அது உண்மையிலேயே ஒரு உடற்பயிற்சியை செய்து கொடுக்கிறோம் அந்த குழந்தைக்கு. இப்படி நன்றாக தாளத்தை அதற்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். இன்னொன்று, சின்ன சின்ன பாடல்கள்லாம் தாலாட்டு சொல்லுங்கள். தாலாட்டு பாடும்போது அந்த தாலாட்டு பாட்டுல வந்து ஒரு லயம் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். அந்த குழந்தை மனசுல ஒரு அமைதியை உண்டாக்கும். எவ்வளவு அழகா குழந்தையாலும் தாலாட்டை கேட்டது ஏன் குழந்தை அமைதியாவது? குழந்தைய தாலாட்டை கேட்ட கண்ண முடின்னு தூங்குவது என்றால் அந்த நாதம் அந்த குழந்தையை அமைதிப்படுத்துகின்றது. ஆக தாளத்தையும் நாதத்தையும் அந்த அறியாத அந்த பச்சிளம் குழந்தை பருவத்திலே நம்ம ஊத்தி விடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம மத்த பாட்டம் சொல்லிக் கொடுக்கிறோம். பொதுவாக நம்முடைய குழந்தை வளர்ப்பு முறையில அந்த குழந்தை படுத்திருக்கும் போதோ அதை எழுந்து உட்கார்ந்துருக்க பருவத்திலயும் அந்த குழந்தைக்கு ஒரு தாள கதியை நம்ம ஊத்தி விடுறோம், அதுக்கு சொல்லி கொடுத்துறோம். அதை அறியாமலேயே அது உடல்ல தாள கதி வருது. தாள கதி என்பது என்ன? டிசிப்ளின். டிசிப்ளின் தான் அது. ஒரு ஒழுங்குமுறை, ஒரு அமைதியான மனம், இதையெல்லாம் அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுத்துறோம். அது படுத்திருக்கும் போதே, தொட்டில படுத்திருக்கும் போதும் சரி, மடியில உட்கார்ந்துருக்கும் போதும் சரி, அந்த குழந்தைக்கு அழகாக உடலிலே ஒரு தாள கதியை நம்ம புகுத்தி விடுறோம்.